சமூக வலைத்தளங்களில் ஆக்கிரமித்திற்கு முக்கிய செய்திகளை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் லாவண்யா காத்திருக்கிறார். நன்றி அனிதா. சமூக வலைத்தளங்களில் என் தமிழ்நாடு பக்கத்தில் பல்வேறு செய்திகள் குவிந்திருக்கிறது. இதில் முதலாவதாக பார்த்தோம் என்றால், கோடை காலத்தில் பல்வேறு மாவட்டங்கள், தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெய்த மழையின் காரணமாக தென்னை மரத்தில் மின்னல் தாக்கியதால் தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதே போன்று ஈரோட்டிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. கோடை மழை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. இது போன்ற விஷயங்களால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிதளவு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதே போன்று அணைகள் நீர்நிலைகள் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது. இது போன்ற விஷயங்கள் மக்களால் அதிக அளவில் பகிரப்பட்டு இருக்க விஷயமா இருக்கு. கோடை காலத்தில் இது போன்ற மழை பெய்வது மக்களால் பெரிதும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத் ஆனந்துடைய தாயார், அதாவது சுஷீலா விஸ்வநாதன் நேற்று முன்தினம் காலமானாங்க. இது தொடர்பான இரங்கல் செய்திகள் அதிக அளவில் சமூக வலைத்தளங்களில் மக்களால் பகிரப்பட்டு இருக்க விஷயமா இருக்கு. குறிப்பாக இவங்க தான் விஸ்வநாத் ஆனந்துக்கு எப்படி செஸ் விளையாடணும்ன்றதை சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பதிவு செய்திருக்காரு. அதிக அளவில் இந்த ஒரு விஷயம் மக்களால் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் புதுசாக டிஎம் நியூராலஜின்னு சொல்லிட்டு, அதாவது நரம்பியலுக்காக புதிதாக ஒரு கோர்ஸ் தொடங்கியிருக்காங்க. இது எம்டி ஜென்ரல் ஃபிசிஷியன், அதே போன்று எம்டி பீடியாட்ரிக்ஸ் முடிச்சவங்க இந்த கோர்ஸ் 3 இயர்ஸ் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மருத்துவ சேவை இன்னும் தரம் உயர்த்தி தருவதற்கான ஒரு முயற்சியாக இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு மக்கள் இதற்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற செய்திகள் சமூக வலைத்தளங்களில் இருக்குது. அதனைத் தொடர்ந்து தஞ்சாவூரில் ஆரம்ப சுகாதார நிலையம் முறையான செயல்பாட்டில் இல்லாமல் பழுதடைந்த நிலையில் இருக்குது. இதற்காக புதிய கட்டிடம் கட்டித்தரப்படுமா என்று மக்களின் எதிர்பார்ப்பு மிக அதிகமாக இருக்குது. இது போன்ற விஷயங்கள் தான் சமூக வலைத்தளங்களில் என் தமிழ்நாடு பக்கத்தில் அதிக அளவில் மக்களால் பேசப்பட்டு இருக்க விஷயமா இருக்கு அனிதா.